வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். பொதுவாக இறைவனுடைய அருளை புரிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உண்டான அந்த சூழ்நிலையை விளங்கி கொண்டாலே போதும். இறைவனுடைய அருள் எத்தகையது, இறைவன் எந்த அளவுக்கு நம்ம மீது கருணை புரிந்திருக்கிறான் என்பதை நம்ம விளங்கி கொள்ள முடியும் என்பது ஒரு ஹதீஸினுடைய கருத்து. அந்த அடிப்படையில் ஒரு சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். உலகாலமாக போர்னுடைய காலகட்டங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த காசாவுனுடைய மக்களுக்கு பெரும் மழை ஏற்பட்டு அந்த கடுமையான குளிர்னுடைய அந்த காலகட்டங்கள்லையும் அவங்க டெண்டில் அந்த மழை வெள்ளத்தோட தாயும் குழந்தைகளுமாக நடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் உண்மையிலே ரொம்ப வேதனைப்பட வைத்தது. அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரே ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்தது. அதை உங்கள் முன்னால் பகிர்கிறேன். நபித்தோழர் ஒபேதுல்லா இப்னு மெஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் ஜாமியு திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்ன மின் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சுர்பிஹி. உங்களில் ஒரு நபர் இரவு நேரத்தில் படுக்கிறார். அந்த படுக்கையிலிருந்து அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பை ஒரு நபர் உணர்கிறார் என்று சொன்னார். ஒ முஹாஃபதன் ஃபி ஜசதிஹி. தூங்கி எழுந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் தன்னுடைய கைகால் சுகமாக உடல் ஆரோக்கியமாக இருப்பதை உங்களில் ஒரு நபர் உணர்கிறார் என்று சொன்னார். ஒ இந்த குவத்து யோமி. அந்த மனுஷன்ட்ட அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய அந்த உன்னுடைய உணவுனுடைய கையிருப்பு இருக்குது. அன்றைய தினத்தினுடைய உணவுக்காக வேண்டி நம்ம கஷ்டப்படவில்லை, தேவையில்லை என்ற ஒரு சூழ்நிலையை ஒரு நபர் உணர்கிறார் என்று சொன்னால் ஃபக்க அன்னமா ஹயஜுது லஹுத்துன்யா. அந்த மனுஷனுக்கு இந்த உலகமே அன்றைய நாளில் கிடைத்ததற்கு சமமாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே நிலையை அந்த காசாவில் இருக்கக்கூடிய அந்த மழையினுடைய அந்த காலகட்டங்களில், பனியினுடைய அந்த காலகட்டங்களில் அந்த டெண்டு அடித்து அந்த டெண்டு அந்த காற்றுல பறந்த அந்த சூழ்நிலையில் அந்த மக்களுக்குண்டான அந்த நிலைகளையும் அல்லாஹ் நமக்கு இப்பொழுது தந்திருக்கக்கூடிய அந்த அருளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். நம்ம எந்த அளவுக்கு இறைவன் கொடுத்த அந்த அருளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த கஷ்டமான அந்த காலகட்டங்களிலும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த மக்கள் இறைவனை தொழுது வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். நாம் அதை வணங்கக்கூடியவர்களாக இருப்போம்.